கோப்பியம் உண்மையும் பின்னணியும். பொதுவாகவே கொலை வழக்குகளில் தலையில்லா சடலம் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த வழக்கு காவல்துறைக்கு பெரும் சவாலாக அமைந்துவிடும் என்பதோடு இதனாலேயே பெரும்பாலான கொடூர சம்பவங்களில் கொலையாளிகள் குற்றத்திலிருந்து தப்பிக்க தலையை இல்லாமலேயே ஆக்கிவிடும் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. அப்படித்தான் கடந்த ஜூன் 5ஆம் தேதி அன்று பெரம்பூர் ரயில் நிலையத்தின் 4ஆம் நடைமேடையில் சூட்கேஸில் கிடந்த தலையில்லா சடலம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் துப்பு துளங்கியது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். கடந்த 5ஆம் தேதி காலையில் பெரம்பூர் ரயில் நிலையத்தின் 4வது நடைமேடையில் யாருமே உரிமை கோராத நிலையில் சந்தேகத்திற்கிடமாக கிடந்த ஒரு சூட்கேஸ் அங்கிருந்த பயணிகளிடையே ஒருவிதமான அச்சத்துடனே கூடிய சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பயணிகளில் சிலர் இது குறித்து பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த ரயில்வே பாதுகாப்பு போலீசார் பொதுமக்கள் முன்னிலையில் அந்த சந்தேகத்திற்கிடமான சூட்கேஸை கைப்பற்றி அதனை திறந்து பார்த்தபோது உள்ளே கண்ட காட்சி போலீசாரையே அதிர வைத்தது. ஆம், அதன் உள்ளே இருந்த அடையாளம் தெரியாத ஒரு ஆணின் தலையற்ற சடலம் பார்த்தவர்களை வெளுவெளுத்து போக வைத்தது. மேலும் அந்த சடலத்தின் தலை மட்டுமல்லாமல் அதன் இரு கைகளும் முழங்கை வரையிலும் இரு கால்களும் முழங்கால் வரையிலும் துண்டிக்கப்பட்டு வெறும் முண்டத்தை ஒரு பிளாஸ்டிக் மற்றும் துணியால் சுற்றி உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக காவல் அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் பெரம்பூர் ரயில்வே காவல் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பின்னர் கொலை வழக்காக மாற்றம் செய்தனர். பின்னர் இந்த கொலை வழக்கு மேலும் விசாரணைக்காக சென்னை பெருநகர காவல்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு சென்னை பெருநகர காவல் உயரதிகாரிகள் உத்தரவின் பேரில் P2 ஓட்டேரி காவல் நிலைய போலீசார் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு புலன் விசாரணை மேற்கொண்டனர். அதன்படி குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்டு புலன் விசாரணை சூடுபிடித்தது. அதன் முதல் படியாக சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்து சேகரிக்கப்பட்ட பொருட்களில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பிளாஸ்டிக் உரைகள் தரைமணியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் பயன்படுத்தப்படுபவை என அடையாளம் காணப்பட்டன. அதன் அடிப்படையில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்ற தனிப்படையினர் அத்தகைய சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற உரைகளை கையாளும் ஊழியர்களின் விவரங்கள் சேகரித்தனர். மேலும் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்களின் பதிவுகளையும் போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் சந்தேகத்திற்கிடமான ஒரு ஆட்டோவை அடையாளம் கண்ட போலீசார் அது குறித்த தகவல்களை திரட்டியதில் தேனாம்பேட்டை பகுதியில் வசித்து வரும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அஸ்ரப் அலி என்பவர் அந்த ஆட்டோவில் சம்பவத்தன்று வந்து சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் தனிப்படை போலீசார் அஸ்ரப் அலியையும் உடனிருந்த ரஹிமா என்பவரையும் கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அதிர வைக்கும் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் கொலையான நபர் ரஹிமாவின் 2வது கணவர் அமீர் அலி என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. அஸ்ஸாமை சேர்ந்த ரஹிமாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் நிலையில் தன் குடும்பத்தை அங்கேயே விட்டுவிட்டு அமீர் அலியுடன் சென்னைக்கு வந்து தேனாம்பேட்டையில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்து உள்ளனர். மேலும் இவர்கள் இருவரும் வெளி மாநிலங்களிலிருந்து சிகிச்சைக்காக வரும் புறநோயாளிகளுக்கு அறைகள் எடுத்து கொடுத்தும் பயணம் மற்றும் தேவையான ஏற்பாடுகளை செய்து வரும் ஒரு தரகராக பணியாற்றி வந்து உள்ளனர். இந்நிலையில் 2வது கணவரான அமீர் அலி பல பெண்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு ரஹிமாவை அடித்து துன்புறுத்தி வந்ததால் அஸ்ஸாமை சேர்ந்த மேலும் ஒரு ஆண் நண்பரான அஸ்ரப் அலியிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் இருவரும் சேர்ந்து அமீர் அலியை கொலை செய்துவிட்டு இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ திட்டமிட்டுள்ளனர். அதன்படி கடந்த 2ஆம் தேதி இரவு 7 தூக்க மாத்திரைகளை பாலில் கலந்து அமீர் அலிக்கு கொடுத்து உள்ளனர். அமீர் அலி மயக்கமடைந்த பிறகு 3ஆம் தேதி அதிகாலையில் கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தை வெட்டி கொலை செய்து உள்ளனர்.
பின்னர் வீட்டிலிருந்த காய்கறி வெட்டும் கத்தியை பயன்படுத்தி அவரது கை, கால்கள் மற்றும் தலையை துண்டித்து உள்ளனர். பின்னர் தலையற்ற உடலை மட்டும் ஒரு சூட்கேஸில் வைத்துவிட்டு கை மற்றும் கால்களை வீட்டின் அருகில் இருந்த சாக்கடையில் வீசி உள்ளனர். ஆனாலும் மக்களின் நடமாட்டம் இருந்ததால் உடலை வெளியே கொண்டு செல்ல முடியாமல் 2 நாட்களும் வீட்டிற்குள்ளேயே வைத்திருந்தனர். இதனால் துர்நாற்றம் வீசவே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வீட்டில் இருந்து வரும் துர்நாற்றம் குறித்து விசாரித்த போது எலி இறந்து விட்டதாக கூறி சமாளித்தனர். இதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் கழித்து 5ஆம் தேதி காலையில் ஆட்டோ புக் செய்து சூட்கேஸை பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு எடுத்து சென்று வட மாநிலங்களுக்கு செல்லும் ஏதாவது ரயிலில் வைத்து சூட்கேஸை அனுப்பிவிடலாம் என்று திட்டம் போட்டுள்ளனர். ஆனால் எந்த ரயிலும் போகாததால் யாரிடமும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக அங்கேயே சூட்கேஸை போட்டுவிட்டு வந்து உள்ளனர். அதன் பின்னர் 6ஆம் தேதி தலையை மட்டும் ஒரு பையில் போட்டு எடுத்து சென்று செங்கல்பட்டு ஏரியில் வீசிவிட்டு வந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதியில் இருந்து வெட்டப்பட்ட கை, கால்களை மீட்டனர். பின்னர் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் அருகில் இருக்கும் கால்வாய் ஏரியில் இருந்த பிளாஸ்டிக் கவர்களில் சுற்றப்பட்ட நிலையில் கிடந்த தலையை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கும் நிலையில் இவ்வளவு கொடூர கொலையை அரங்கேற்றியிருக்கும் இவர்கள் மீது வேறு ஏதேனும் குற்ற வழக்குகள் இருக்கின்றதா என்பது குறித்து விசாரிக்கவும் அசாம் போலீசாருக்கு வலியுறுத்தியிருக்கும் நிலையில் மனைவியே ஆண் நண்பருடன் சேர்ந்து செய்த கொடூரம் சென்னையையே அதிர வைத்திருக்கிறது.